சில வலிகள் கண்ணீராக வெளியே வராது. அது மனசுக்குள்ளேயே இருக்கும். யாராவது நம்மளை மதிக்கலை அப்படின்னா, யாராவது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது, நிறைய முயற்சி பண்ணியிருப்போம், எல்லாமே சக்ஸஸ் ஆகலை, எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம மனசு ஒரு கேள்வி கேட்கும், ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு. ஆனால் வாழ்க்கை பாடம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், ரொம்ப லேட்டாகவே கற்றுக் கொடுக்கும். என்னென்னா, வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா மனிதர்களும் நம்ம கூட இருக்க வேண்டியவங்க கிடையாது. சில மனிதர்கள் நமக்கு பாடமாக வருவாங்க, சில மனிதர்கள் நமக்கு எச்சரிக்கையாக வருவாங்க, சில மனிதர்கள் ஒரு நினைவாக மட்டும் வந்துட்டு போவாங்க. யார் தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி தான் வந்துட்டு போனாலும் நாம் நம்ம வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறவே கூடாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு 3 உண்மைகள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பழைய வலிகளுக்கு ஒரு புதிய ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், ஏன் புதிய வீடு கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மரியாதை ரொம்ப அவசியமானது. ஒரு மனிதனுடைய அடிப்படை ஆசையே என்னென்னா, நமக்கு மரியாதை கிடைக்கணும். அதுதான் எல்லாருடைய ஆசை. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளை மதிக்காதவங்க கிட்டேயே நம்ம மரியாதையை கேட்டு போய் நிற்போம். எப்படின்னா, நான் உனக்கு இதெல்லாம் செய்தனே, நீ ஏன் என்னை மதிக்கலை? நான் உனக்கு என்ன தப்பு செய்தேன், நீ ஏன் என்னை மதிக்கலை? அப்படின்னு நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்பி, இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்பி விட்ருவாங்க. அவர் பார்ப்பார், என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இவருக்கு ஒரு சின்ன ஹாப்பி, பார்த்துட்டானே, டபுள் கிளிக் வந்துருச்சுல, பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயத்தில் இது சிரிக்கிற விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கும். நம்முடைய மதிப்பை புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம மதிப்பை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்கள் மதிப்பை யாருமே குறைக்க முடியாதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வைரம் இருக்குது, அதை தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது அவர் இதை கல்லுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த வைரத்தினுடைய மதிப்பு போயிடுமா? போகவே போகாது. அதே மாதிரி தான், ஒருத்தர் உங்களை மதிக்கலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் மரியாதை இல்லாதவங்க ஆகிட்டீங்களா? கிடையவே கிடையாது. சில மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பின் மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. சிலருக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் மதிப்பு அவங்களுக்கு புரியவே புரியாது. நீங்கள் அவங்கள விட்டு விலகி சென்ற பிறகு தான் அவங்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உங்கள் மதிப்பை தாமதமாக புரிஞ்சிட்டாங்கன்னா அது நம்ம தோல்வி கிடையாது, அவங்க புரிதலினுடைய தாமதம் தான். இந்த மாதிரி நம்மளை மதிக்காதவங்களை நீங்கள் வெறுக்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் விலகிட்டீங்கன்னா அதுதான் நல்லது. நாம் விலகி போயிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம தோல்வியும் கிடையாது, அதுதான் சுயமரியாதை. இப்போ ரெண்டாவதாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லாருக்கும் வர்றதானங்க. இன்றைக்கி பிரச்சனைகள் வர்றது ஒரு சாதாரண விஷயமாக தான் எல்லோரும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்த பிறகு நம்ம அதையே யோசித்துட்டு இருப்போம். அவர் என்ன இப்படியெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, நான் அதுக்கு இப்படி ரிப்ளை பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, நாளைக்கு என்ன நடக்குமோ, இப்படியெல்லாம் 24 மணி நேரம், அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மூளை என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த சிரிப்பு பின்னாடி ஒரு உண்மை இருக்குங்க. என்னென்னா, நாம் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கனால நேற்றுக்கு நடந்ததெல்லாம் மாறிடுமா? மாறவே மாறாது. இல்லை நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள் மாறிடுமா? மாறாது. இதனால் இந்த யோசிக்கிற டைமில் நம்ம நிம்மதி தான் கெட்டு போயிடும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதுன்னா அதை உடனடியாக செய்துருங்க. தீர்வு இல்லைன்னா கொஞ்சம் தாமதித்து அதை செயல்படுத்துங்க. ஏன்னா சில பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்காது, அது காலத்தின் கையில் தான் இருக்குது. காலம் சரியான நேரத்தில் அதை புரிய வைக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில்
ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க, எல்லா விஷயத்தையுமே எல்லார்கிட்டையுமே சொல்லாதீங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அடடா அவனுக்கு அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நமக்கு ஆறுதல் சொல்ல வர்றவங்க எல்லாருமே நமக்காக நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அக்கறை எடுக்கிறவங்க யாருமே கிடையாது. சிலர் நமக்கு கேட்பாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு, சிலர் ஆறுதல் சொல்லுவாங்க, சிலர் நமக்கு ஆலோசனையெல்லாம் சொல்லி தருவாங்க. இப்படி நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க ஒரு 4 பேர்கிட்ட இல்லைன்னா 40 பேர்கிட்டவே சொல்லுவாங்க, அவனுக்கு அப்படி ஆகும், இவனுக்கு இப்படி செய்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் நம்ம அவங்ககிட்ட போய் ஏங்க இப்படியெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பல தனிப்பட்ட விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதுங்க. அது உங்கள் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், பண விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய நாளைக்குள்ள திட்டங்களாக இருக்கலாம், நம்ம தனிப்பட்ட சில வாழ்க்கையினுடைய நம்மளுடைய தீர்வுகளாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பப்ளிக் அனௌன்ஸ் மாதிரி எல்லாட்டையும் கொட்டி 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 தீர்க்காதீங்க. இது யூடியூப் லைவ் ஒன்றும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை இது எல்லாரும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும், அதாவது நமக்கு உயிருக்கு உயிராக இருப்போம், ஏதாவது ஒரு ஆள் 2 ஆள் இருப்பாங்க, அவங்ககிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள். சில நேரங்களில் நாம் பேசாமலே இருப்பது பல வார்த்தைகளை விட அது பெருசு. எப்படின்னா, நம்மளை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மக்கிட்ட தவறாக பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி நம்ம வார்த்தை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களை உண்மையாக தெரிந்து வைத்திருக்கவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க அவசியமே இல்லையே. ஏன்னா அவங்க நம்மளை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளை தவறாக புரிந்து கொள்ள முடிவு செய்தவங்க, முடிவு செய்தவங்களுக்கு நீங்கள் 1000 விளக்கம் கொடுங்க, அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சில விஷயங்களை காலத்தின் கையில் விட்டுருங்க. காலம் சரியான பதில், சரியான உண்மையை அவங்களுக்கு தெரிய வைக்கும். இன்னைக்கு உங்களை தவறாக நினைக்கக்கூடியவங்க நாளைக்கு புரிஞ்சிக்கலாம். புரிஞ்சிக்கவில்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன், அவங்க கருத்துக்காக நம்ம வாழணும்னு எந்த அவசியமுமே இல்லை. 3வது ஒரு உண்மை என்னென்னா தோல்வி. இந்த தோல்வின்னு ஒரு வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசு அப்படியே உடஞ்சி போயிடும். தேர்வில் தோல்வி, தொழிலில் தோல்வி, உறவில் தோல்வி, நம்பிக்கையில் தோல்வி, ஏன் நம்ம நிறைய முயற்சி பண்ணியிருப்போம், அந்த முயற்சியெல்லாம் தோல்வியாக போயிடும். இப்போ நம்ம மனசு நம்மகிட்ட ஒன்றே ஒன்று சொல்லும், இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா அப்படின்னு. அந்த நேரத்தில் நீங்கள் உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்கணும், நான் என்ன தோற்று போயிட்டேனா அல்லது இந்த நேரத்தில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு. தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சாப்டர் தாங்க. ஒரு சாப்டர் நமக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புக்கையே கிழிச்சு போட்டுருவோமா? இல்லை. அதே மாதிரி தான் எந்த விஷயமுமே பிடிக்கல இல்லை தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை அந்த இடத்துலையே முடிவு செய்கிறது நல்லது கிடையாது. ஒரு விதையை மண்ணுக்குள்ளே விதைச்சிட்டோம் அப்படின்னா அதை வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த விதை அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு உள்ளாடியே ஒரு வாழ்க்கை உருவாகிட்டு இருக்கும். அதே போல் தான் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த வெற்றிக்கான அனுபவம் உங்களுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். எப்போவுமே தோல்வி நம்மளை பார்த்து கேட்கும், நீ இன்னும் எழும்புவியா அப்படின்னு கேட்டால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. முயற்சிகள். தோல்வியை பார்த்து அழாதீர்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மனசு விட்டு அழுங்க, ஆனால் அழுது முடிந்ததும் எழுந்து நிற்க மட்டும் மறந்துடாதீங்க. இந்த உலகம் நீங்கள் அழுத கண்ணீரை மனசில் வச்சுக்காது. ஆனால் நீங்கள் அடுத்து எழும்பி நின்ன கதையை தான் மக்கள், இந்த உலகம் எல்லாருமே மனசில் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த 3 உண்மைகளையும் ஒரே லைனில் நீங்கள் மனசில் வச்சிங்க. தோல்வி வந்துருச்சா அங்கேயே உட்காந்து அதையே யோசித்து உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. மரியாதை கிடைக்கலையா, உங்களை நிரூபிக்கிறதுக்காக அவங்க பின்னாடி ஓடாதீங்க. அந்த இடத்துல இருந்து நீங்கள் விலகிடுங்க. கவலை இருக்குதா, உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு அழுது உங்களை நீங்களே தண்டிக்காதுங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, பாக்கிய காலத்தின் கையில் விட்டுருங்க. என்ன நடந்தது வாழ்க்கையில் அப்படின்னு பாருங்கள், கற்றுக்கோங்க.
இன்னும் முயற்சி செய்யுங்கள். யார் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில், யார் போனாலும், யார் உங்களை மதித்தாலும், யார் மதிக்கலைனாலும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையினுடைய ஸ்டியரிங் கண்ட்ரோல் மட்டும் உங்கள் கையில் தான் இருக்கணும். அந்த கண்ட்ரோலை மட்டும் அடுத்தவங்கக்கிட்ட கொடுக்காதுங்க. வாழ்க்கை நிம்மதியாக ஓட முடியாது. ஒரு நாள் நம்மளை மதிக்காமல் இருப்பாங்க. ஒரு நாள் சிலர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடலாம். ஒரு நாள் நம்ம மனசே நம்மகிட்ட கேட்கும், என்னால் முடியாது. அந்த நாளில் ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இது முடிவு கிடையாது, இது ஒரு இடைவேளை மட்டும்தான். இனி எவ்வளவோ வாழ்க்கை பாடம், வாழ்க்கை படம் இன்னும் நிறைய மீதி இருக்குது. அதனால் அமைதியாக இருங்கள், நம்பிக்கையாக இருங்கள், மீண்டும் எழுங்கள். உங்கள் வாழ்க்கையை மட்டும் அடுத்தவர்களுடைய கையில் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் கதை, உங்கள் முடிவு. இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போலான வாழ்க்கை பாடங்கள், மோட்டிவேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய பதிவோடு, ஒரு புதிய சிந்தனையோடு. வணக்கம் நண்பர்களே.